வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 288வது பாட்டு பார்க்க போறோம். குழம்பனார் எழுதிய பாடல் குறிஞ்சித்திணை. இது தோழி சிறைப்புறமாக சொல்லுவது. தலைவன் சிறைப்புறமாக இருக்க தலைவனுடைய உடலில் சில நோய்க்கூறுகள் தென்படுகின்றன. அதாவது காதலின் காரணமாக சில மாற்றங்கள் தென்படுகின்றன. அது ஒரு நோய் என்று நினைத்து கொண்ட தன் தாய் வேலனை அழைத்து வெறியாட்டு செய்யலாம் என்ற அந்த ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாள். இது கட்டினும் கிழங்கினும் அப்படின்னு தொல்காப்பியத்துல கூட சொல்லப்படக்கூடியது. அதாவது கட்டு அப்படிங்கிறத வச்சும் கழங்கு அப்படிங்கிறத வச்சும் குறி கேட்பாங்க. இந்த கட்டுனா என்ன அப்படின்னா அதுக்கு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர் தான் நற்றிணைக்கு உரை எழுதியவர். அவர் ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்கார். பாட்டை பார்த்துட்டு அது பாட்டுக்கு நடுவில் அதை நம்ம இந்த விளக்கத்தையும் பார்க்கலாம். அருவி ஆர்க்கும் அணங்குடை நெடுங்கோட்டு ஞாங்கர் இளவையில் உணிய ஓங்கு சினை பீலி மஞ்ஞை பெடையொடு ஆளும் குன்ற நாடன் பிரிவின் சென்று நல் நுதல் பரந்த பசலை கண்டு அன்னை செம்முது பெண்டிரோடு நெல்முன் நெறியி கட்டின் கேட்குமாயின் வெற்பில் ஏனற் செந்தினை பால் ஆர் கொழுங்குரல் சிறு கிளி கடிகம் சென்றும் இந்நெடுவேள் அணங்கிற்று என்னும் கொல் அதுவே. இங்க அதுவே அப்படிங்கிறது அந்த கட்டுனால குறி கேட்கறத சொல்றது. எப்படிப்பட்ட நாடனவன் அப்படின்னா அருவி ஆர்க்கும், அருவி ஒலி செய்கின்ற, அருவி மேகமாக மேலிருந்து கீழே விழும்பொழுது எழக்கூடிய ஆர்ப்பரிக்கின்ற ஓசை நெடுந்தூரம் கேட்கக்கூடிய பெரிய அருவி விழக்கூடிய நாடு. அணங்குடை நெடுங்கோட்டு, அணங்குன்னா வருத்துகின்ற தெய்வம். இங்க நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது அந்த மலைப்பகுதியை பார்த்தாலே அருவி வேகமாக விழக்கூடிய பாறைகள் அப்படி இருக்கக்கூடிய அந்த காடு போல இருக்கிற இடத்த பார்த்தாலே மனசுல ஒரு பயம் வரும் இல்லையா? தனிமையாக இருக்கக்கூடிய அந்த இடம் வருத்தக்கூடியதாக இருக்கும், அச்சம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஞாங்கர் அந்த இடத்துல அந்த பகுதியில அங்க இருக்கக்கூடிய பெரிய வளர்ந்திருக்கக்கூடிய ஓங்கிய பெரிய மரங்கள்ல அதனுடைய கிளைகள்ல ஆண்மையிலும் பெண்மையிலும் இள வெயிலை உண்ணுவதற்காக அங்கே அந்த இடத்துல உட்கார்ந்து ஆளும் அது ரெண்டு மகிழ்ந்து கூடியிருக்கும், ஒலி எழுப்பி கொண்டு இருக்கும் அழகான ஒரு பெரிய மரக்கிளைகளை ஞாங்கர் இளவெயில் உடைய. நல்லா இருக்கு இந்த காட்சியே. இளம் வெயில் ஒன்று காலை வேளையில இளம் வெயில் வரும்பொழுது அந்த வெயிலை அனுபவிப்பதற்காக அந்த மரக்கிளையில ஓங்கு சினை நல்ல பெரிய மரத்தினுடைய கிளைகள்ல பீலி மஞ்சை பெடையோடு ஆளும், பெரிய பீலியை உடைய, பீலி மஞ்சைனாலே அது ஆண்மையில் தான். அது ஆண் தொகையுடைய ஆண்மையில் தன்னுடைய பெடையோடு தன்னுடைய துணை ஆகிய பெண்மையிலோடு அமர்ந்து அந்த ஓங்கிய சினையில் அமர்ந்து இளம் வெயிலை மாந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குன்றநாடன். இப்படிப்பட்ட குன்றநாடன் பிரிவின் சென்று அவன் பிரிந்ததன் காரணமாக, அவனையோடு சேர்ந்து மகிழ்ந்து இருந்து விட்டு பிரிந்து வந்ததன் காரணமாக உன்னுடைய அழகான நெற்றி இப்பொழுது பசலை படர்ந்திருக்கிறது. நல் நுதல் பரந்த பசலை கண்டு, உன்னுடைய அழகான பெரிய நெற்றியில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பசலை நோயை பார்த்து, அதாவது ஒளி மங்கி இருக்கிறது, நல்ல ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்ல முகத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னை ஏதோ நோயிட்டு இருக்கிறாள் போல இருக்கு பெண் அப்படின்னு சொல்லி நினைச்சு அன்னை செம்முது பெண்டிரோடு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதான பெண்களை எல்லாம் அழைத்து நெல் முன்னிறிய நெல்ல கூச்சு வச்சுட்டு வேலனை அழைத்து வெறியாட்டு நிகழ்த்தி அந்த கட்டின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கட்டின் கேட்கும். கட்டின் கேட்பது அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். அவர் தான் நற்றிணைக்கு உரை எழுதியவர் முழுமையாக. அதாவது கட்டின நெல்லை கூச்சு வச்சிருவாங்களாம். நெல்லை கூச்சு வச்சுட்டு அந்த நெல்லில இருந்து நெல்மணிகளை நாலு நாளா பிரிப்பாங்களாம். நம்ம சோழி விளையாடுவோம் இல்லையா? சில சமயம் சோழி புளியாங்கால் விளையாடும் பொழுது அந்த மாதிரி பிரிச்சு விளையாடுறது உண்டு. அப்புறம் பல்லாங்குடியில் விளையாடுறது அந்த மாதிரி நாளாக பிரிப்பாங்களாம் நெல் மணிகளை. பிரிக்கும் போது மீதம் கடைசியில என்ன வருதோ அது 1, 2, 3 அப்படிங்கிற நெல்மணிகள் தங்கியது என்றால், இப்ப 4 நாளா பிரிக்கிறாங்க. ஒரு நெல் குவியல் இருக்கு, 4 நாளா பிரிக்கிறாங்க. அதுல 1 நின்னுது அப்படின்னாலோ அல்லது 2 நின்னுதுனாலோ 3 நின்னுதுனாலோ அதுக்கு இந்த நோய் வேற காரணம், வேற ஏதோ காரணம் இருக்கிறது. முருகின் காரணமாக, முருகு அணங்கியதன் காரணமாக இந்த நோய் வந்தது. 1 நெல்மணி, 2 நெல்மணி, 3 நெல்மணிகள் நின்றதுனால் மீதியாக. இல்ல 4 வந்தது அப்படின்னா, இல்ல பிரிக்கும் போது ஒரு மீதமுமே வரல, மொத்தமே கடைசியில வந்தது 4 தான் அப்படின்னா அப்ப அதுக்கு வேற ஏதோ நோய் காரணம். இது இந்த நெல் குவியலை வச்சுட்டு கட்டு கேட்கறது அப்படின்னா இதுதான் வழக்கமா. இதை வச்சு அவங்க நோய் என்னங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது என்னவா இருந்தாலும் அது உண்மையான நோயை சொல்ல போறது இல்லை. ஆனால் இது ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. இதுதான் கட்டின் கேட்கும். கட்டின் கேட்கும் ஆயின் இந்த மாதிரி கட்டு நெல்லை வச்சு இது செம்முது பெண்டினெல்லாம் வரவழைச்சு வேலனை அழைத்து வெறியாட்டு இது கேட்பாள் என்றால் அது ஏதாவது ஒண்ணு சொல்லும். 1 நிக்கலாம், 2 நிக்கலாம், 3 நிக்கலாம். அப்படி இது நின்னுதுன்னா அது
செவ்வேளால் வந்தது. மலைக்கு போறாங்க, பிள்ளைங்க வந்து போய் திணைப்புணம் காக்க போறாங்க, அங்க முருகு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற பதிலாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஏனர் செந்தினை பாலார் கொழுங்குரல். ஏனல் திணை விளையக்கூடிய அந்த திணை காட்டுல இப்பொழுது குரல்னா இந்த திணையினுடைய அந்த கதிர்கள் இப்பொழுது பால் பிடித்து விட்டன. இப்ப பால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது முத்த ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நல்ல கொழுவி வரும்போது அறுவடை செஞ்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுமே திணைப்புணம் காக்கவும் போக முடியாது. அது பால் வைத்து அது அறுவடைக்கு தயாராகிற வரைக்கும் தான் இவங்க கிளி ஓட்டுவதற்காக இவர்கள் அங்கே போக முடியும். இப்ப இனிமே போகவும் முடியாது. இப்படி வேலையை அழைத்து வெறியாட்டி அவ ஏதாவது ஒரு நோயை சொல்லிட்டு திணை கொழுங்குரலும் நன்றாக பால் வைத்து விட்டது என்றால், அறுவடைக்கு தயாராகி விட்டது என்றால், நாங்கள் இப்படி தனியாக உன்னை வந்து பார்ப்பதற்கும் இனிமேல் இயலாது. அதனால இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் எங்களுக்கு நேராம சீக்கிரமாக திருமணம் செய்து கொள். காரணம், உன்னுடைய நாடு எப்படிப்பட்டது? அழகான இளவெயிலை மாந்துவதற்காக ஓங்கிய பெரிய சினையில அருவிக்கரையோரமாக ஆண்மையிலும் பெண்மையிலும் அமர்ந்து ஊசலாடக்கூடிய மரங்கள் செறிந்த இடம். அப்ப நீயும் அதே மாதிரி தானே இவளை அழைத்து கொண்டு போய் இல்லறம் நடத்த வேண்டும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்ற மாதிரி தோழி தலைவன் சிறைப்புறமாக இருக்க இந்த மாதிரியான அபாயங்கள்லாம் இப்போ நேர ஆரம்பித்து விட்டது. எனவே விரைந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். அருவி ஆர்க்கும் அனங்குடை நெடுங்கோட்டு ஞாங்கர் இளவையில் உணிய. ஞாங்கர்னா அந்த பக்கத்துல. ஓங்கு சினை பீலி மஞ்சை பெடையோடு ஆளும் குன்ற நாடன் பிரிவின் சென்று நல்நுதல் பரந்த பசலை கண்டு அன்னை செம்முது பெண்டிரோடு நெல்முன் நிறீ கட்டின் கேட்கும் ஆயின் வெப்பில் ஏனர் செந்தினை பாலார் கொழுங்குரல் சிறு கிளி கடிகம் சென்றும் இந்நெடுவேள் அணங்கிற்று என்னும் கொள் அதுவே. அது என்ன கட்டில அழைச்சு கேட்கும் போது அது என்ன பதில் சொல்லும்? ஒருவேளை முருகவேளால் தான் இது வந்தது என்று சொல்லுவோம். அப்படி வந்தாலும் அது அபாயம்தான். ஏனென்றால் முருகவேளால இந்த வருத்தம் நோய் நேர்ந்தது என்றால் அப்போ அம்மா இனிமே அனுப்ப மாட்டா வெளியில இல்லையா? அப்ப நீங்க தனியாக இந்த மாதிரியான இடங்களுக்கு போக வேண்டாம் என்று எச்சரித்து விடுவாள். இல்ல நாலு வந்து நின்னுது அப்படின்னாலும் இப்ப வேற ஏதோ காரணம், அந்த காரணத்தை இனிமே என்னன்னு கண்டுபிடிக்கணும், நீ வீட்டுக்கு விட்டு வெளியே போகாத அப்படின்னு உள்ளே வச்சிருவான். சோ எப்படி இருந்தாலும் இந்த அபாயம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அபாயம் நிகழத்தான் போகிறது. அதனால விரைந்து நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு தோழி தலைவரிடம் சொல்கிறாள். அதான் இந்த பாடல். சரி, நல்லா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். முல்லை பாடல் ரொம்ப அழகான பாட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிற பல பாடல்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அவன் வந்து சொன்ன சொல் தவறாதவன். நின்ற சொல், நம்ம இந்த நற்றினையிலேயே முதல்ல ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். நின்ற சொல்லர் நீடு தோறு இனியர் என்றும் என் தோல் பிரிவரியல்லரே. அப்புறம் இன்னொரு பாட்டும் பார்த்தோம். வந்து யானோ தேரேன் அவர் பொய் வழங்குறதே. காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்குறது. காடு மழைக்கான அத்தனை அறிகுறிகளையும் காட்டினாலும் நான் நம்ப மாட்டேன், காரணம் அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள்ல தலைவன் சொன்னால் சொன்னபடி செய்யக்கூடியவன், சொல்லால் அந்த சொல்லில் நிற்கக்கூடியவன் அப்படிங்கிற தன்மையை தலைவி எடுத்து சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். இங்கேயும் அதேதான் சொல்றான். இங்க வந்து அவன் சொன்ன சொல் தவறாதவன், ஆனால் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அவன் வருவதாக சொன்ன கார்காலம் வந்து மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. என்னுடைய நிலைமை படு மோசமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய கோவலர்கள் எரிக்கட்டையை பயன்படுத்துவார்கள். எரி கொல்லி பயன்படுத்துவாங்க இல்லையா? அது ஒரு மரத்தினுடைய கிளையில மாட்டிடுவாங்க. அது மாட்டினா என்ன ஆகும்? அந்த கொல்லியினுடைய நெருப்பு பட்டு அந்த கிளை அப்படியே ஒடிந்து விழுந்துரும். ஃபுல்லாவும் ஒடியாது, மரத்தோட ஒட்டியும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பாதி நிக்கிற மாதிரியான ஒரு கிளையாக அது மாறி போகும். அதுல உயிரும் இருக்கும், உயிர் இல்லாமையும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அந்த மரக்கிளை இருக்கும். அது போல என்னுடைய நிலைமை இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இது வந்து உவேசாவை ரொம்ப பாடாப்படுத்தின ஒரு தொடர். இது இடையன் ஒடித்த மரம் போல அப்படிங்கிறது உவேசாவுடைய கட்டுரைகள்ல கட்டுரை தொகுப்புகள் 5 தொகுதிகளாக தனித்தனியாக போடப்பட்டிருக்கிறது. முனைவர் ப சரவணன் அதெல்லாம் தொகுத்து முழு கட்டுரைகளையும் ஓய் சுவாமிநாதருடைய கட்டுரைகளை எல்லாம் வந்து தொகுத்து போட்டிருக்காரு. 5 புக் தனித்தனி புக்கா இருக்கு. நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதுலதான் வந்து இடையன் ஒடித்த மரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை. ஒரு ஓமையாக வருகிறது. சங்க இலக்கியத்துல ஒரு பாடல ஓமையாக இடையன் ஒடித்த மரம் என்பது வருகிறது. ஆனால் உவேசாக்கு எப்படி விளக்கம் எழுதுறது அப்படின்னு புரியல. இடையன் ஒடித்த மரம்னா என்னது? ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஏழத்தழைகளை உடைச்சு போடுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் இடையன் ஒடித்த மரம் போல நான் வந்து போனேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னும் போது, அப்போ அங்க அந்த மாதிரி மாடு மேய்க்கிறவங்க கிட்ட போய் கேட்டு அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை வரும். அதாவது பாதிதான் உடைப்பாங்க. அவங்க முழுசா மரக்கிளைகளை உடைச்சிட மாட்டாங்க. அவங்களோட இது என்னன்னா அதை உடைச்சு
பாதியா உடைச்சிருப்பாங்க. அப்ப அந்த மரம் வந்து முழுக்க இறந்து போகாது, அந்த கிளை வந்து முழுக்க இறந்து போகாது, உடஞ்சு தொங்கும். உடஞ்சு தொங்கினா கீழே இந்த ஆடு அப்படியே நின்று பறிச்சுக்கும். அப்புறம் அந்த கிளை கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மெதுவா வளர ஆரம்பிக்கும். அது போலதான், அது காயம்பட்ட கிளை தான், ஆனால் அதுக்கு உயிர் போகல. இது ஒரு அரைகுறா உயிர் போற மாதிரியான ஒரு இதுதான். அது போல நிலைமை அப்படிங்கிறத ஒரு விளக்கமா அந்த கட்டுரையில எழுதியிருப்பார். இடையன் ஒடித்த மரம் போல அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு வரி தமிழ் இலக்கியத்துல. திருமங்கை ஆழ்வாரும் பின்னாடி அதை பயன்படுத்துறாரு, நிறைய இடத்துல அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல நற்றினையிலையும் இந்த பாட்டுல இது வருது. அம்ம வாழி தோழி காதலர் நிலம் புடை பெயர்வதாயினும் கூறிய சொல் புடை பெயர்தலோ இலரே. வானம் நளிகடல் முகந்து செறிதக இருளி கணைப்பெயல் பொழிந்து கடுங்குடல் பயிற்றி கார் செய்து என் உழையதுவே. ஆயிடை கொல்லை கோவலர் எள்ளி மாட்டிய பெருமர ஒடியல் போல அருளிலேன் அம்மா அழியேன் யானே. இவ்வளவு அழகா இருக்கு இந்த பாட்டு. மருங்கூர் பட்டினத்து சேந்தன் குமரனார். அம்மா வாழி தோழி, தோழி வாழ்வாயாக, என்னுடைய நிலைமைய கேளு. காதலர் நிலம் புடை பெயர்வதாயினும் கூறிய சொல் புடை பெயர்தலோ இலரே. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை. அவன் சொன்ன சொல் மாறவே மாட்டான். நிலம் புடைந்து நிலம் பிளவுபட்டு இன்னொரு பக்கம் போனாலும் போகுமே ஒழிய அவன் தான் சொன்ன சொல்லில் புடைத்து வேற ஒரு பக்கத்துல அவன் போயிட மாட்டான். அவன் சொன்னபடி நிற்பான். இவ்வளவு காலம் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த நாள்ல வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், நிச்சயமாக அந்த நாள்ல வந்துருவான். ஆனால் என்ன செய்வது, மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. எனக்கு தலைவன் மேல எந்த விதமான வருத்தமோ கோபமோ ஐயமோ இல்லை. ஆனால் என்ன செய்வது, வானம் நளிக்கடல் முகந்து, வானமானது இப்பொழுது, வானம்னா இங்க மேகம், நளிக்கடல் முகந்து கடலில் இருந்து நீரை முகந்து எடுத்துக்கொண்டு செறித்தக இருளி நன்றாக கருமேகங்களாக மாறி கணைப்பெயல் பொழிந்து கடும் குரல் பயிற்றி கார் செய்து என் உழையதுவை. நன்றாக அது இடியிடித்து பெரிய மழையை பொழிந்து, கடுங்குரல் இடி இடித்து மழை பொழிந்து என் பக்கத்துல வந்து நின்றுடுச்சுப்போ. என் உழைன்னா பக்கம் இல்லையா, என் பக்கத்துல கார்காலம் இப்பொழுது வந்து விட்டது. ஆனால் தலைவன் சொன்ன சொல் மாற மாட்டான். ஆனா என் நிலைமை இப்ப எப்படி இருக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய நிலைமை தலைவன் சொன்ன சொல்ல நம்பாமலும் இருக்கு, இல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனால் என்னுடைய மழையும் வந்துருச்சு, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்ற, அழகான ஓமை. கொல்லை காவலர் எள்ளி மாட்டிய பெருமர ஒடியல் போல. கொல்லையிலே இருக்கக்கூடிய கோவலர்கள் அந்த எரி கட்டையை அந்த மரத்துல மாட்டி இருக்கிறார்கள். இரவு நேரத்துல அது பிடிச்சுக்குவதற்காக மாட்டியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கொள்ளிக்கட்டையை வந்து பரன் மேல வச்சுட்டு மலை மேல இது மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற காட்சிகளை நிறைய பார்த்திருக்கோம், நற்றினையிலே பார்த்திருக்கோம். பரன் மேல இருக்கக்கூடிய இந்த கொள்ளிக்கட்டைகள் மின்மினி பூச்சிகளை போல, நட்சத்திரங்களை போல ஒளிவிடக்கூடிய, காணவர் குறவர்கள் இருக்கக்கூடிய வீடு அப்படின்லாம் பார்த்திருக்கோம். இங்க வந்து பெருமர ஒடியல், வந்து பெரிய மரத்தினுடைய கிளை ஒடிந்து தொங்குவதை போல அருளிலேன் அம்மா அழியன் யானே. நான் எவ்வளவு இறங்கத்தக்கவள், அழியன், கருணை 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 செய்யப்பட வேண்டியவள் நான். காரணம், தலைவன் சொன்னதாக சொன்ன நாள் வந்துருச்சு, கார்காலம் வந்து விட்டது. ஆனால் அவன் மேல எனக்கு அவன் பொய் சொல்லுவான்னு நான் நினைக்கல. ஆனால் என்னுடைய நிலைமைதான், இதை எதுவுமே நம்பாம இருக்க முடியாமல் அவன் வருவதற்காக விழி பார்த்திருந்து ஒரு ஒடிக்கப்பட்ட மரத்தினுடைய கிளையை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றார். இது இந்த பாடல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வேறு பல பாடல்கள்லையும் பார்த்திருப்போம். திருப்பி இதே மாதிரியான ஒரு ஓமையை தலைவி சொல்றது. மருங்கூர் பட்டினத்து சேந்தன் குமரனார் பாடல். அம்ம வாழி தோழி காதலர் நிலம் புடை பெயர்வதாயினும் கூறிய சொல் புடை பெயர்தலோ இலரே. வானம் நளிகடல் முகந்து செறிதக இருளி கணைப்பெயல் பொழிந்து கடுங்குரல் பயிற்றி கார் செய்து என் உழையதுவே. ஆயிடை கொல்லை கோவலர் எள்ளி மாட்டிய பெருமர ஒடியல் போல அருளிலேன் அம்ம அழியேன் யானே அப்படிங்கறது பாடல். அழகான பாட்டு இல்லையா? சரி, அடுத்த பாடல் மதுரை மருதன் இளநாகனார் எழுதிய பாடல் மருதத்திணை. இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் மருதத்திணையில தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பாட்டுக்கு 2 துறை கொடுக்குறாங்க. ஒன்று காமக்கிழத்தி சொல்லியதை போல, இன்னொன்று தோழி சொல்லியதை போல. 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருளுடையதாதான் இருக்கு. தலைவன், பரத்தையர் பிரிந்த தலைவன் திரும்ப வருகிறான், தலைவி ஊடுகிறாள். இந்த ஊடல் உனக்கு தேவையில்லாதது. காரணம், அவனுடைய இயல்பு அப்படிப்பட்டதுதான். அவன் ஒரு வண்டை போலதான் அவன் இருப்பான். நம்ம வந்து சிலப்பதிகாரத்துல பார்த்திருப்போம், மாட மருகில் திரிதரு தென்றல் கோவலனை போல அந்த தென்றல் திரிந்து கொண்டிருந்தது. அந்த தெருக்கள், புகார் நகர தெருக்கள்ல
கோவலனை போல தென்றல் திரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு வரி வரும். அது அவனுடைய இயல்பை சொல்லக்கூடிய வரி. அப்படியே கோவலன் இப்படிதான் இருப்பான், கோவலன்னா அவன் இப்படிதான் இருப்பான். அதுல ஒண்ணும் கேள்வி கேட்கறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, அவனுடைய இயல்பு அதுதான். அது போல இந்த பாட்டிலையும் விரலியை முன்வைத்து காமக்கிழத்தி சொன்ன கூற்றா இருந்தாலும் அது அதே பொருள்தான். வாயிலாக வந்த பாணனை பார்த்து தோழி வந்து தலைவியை பார்த்து சொல்வதாக இருந்தாலும் அதே ஒரே பொருள்தான். காரணம், தலைவனுடைய குணநலனை இது சொல்கிறது. நீ வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் இருப்பவள், நல்ல குடும்ப வாழ்க்கையை ஆற்றி கொண்டிருப்பவள். ஆனா அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனும் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். ஆனால் அவனுடைய இயல்பு ஒண்டை போல ஒரு இயல்பு. இங்க இருக்கிற பூவுலையுமேயும் அங்க இருக்கிற பூவுலையும் போய் வாய் வைக்கும். அந்த மாதிரியான ஒரு இயல்பு அவனுடையது. அதனால இதுல நீ வந்து அவனோடு வருத்தப்பட்டு ஊடி என்றும் ஆக போவதில்லை. கூடினால் கொஞ்ச நேரம் இருப்பான், இல்லைன்னா திரும்பி கிளம்பி வேற யார்ட்டையாவது போயிடுவான் அவன், அவ்வளவுதான். அதனால உனக்கு இது தகாது, விட்டுடு, அவனோட இந்த மாதிரி வம்பு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டது. இது வந்து அந்த காலத்தினுடைய சமூக நிலை இதுதான். தலைவியினுடைய நிலை இதுதான். அவள் இல்லறத்துக்குரியவள், மகனை பேணுபவள், விருந்தினர்களுக்கு செய்பவள். அவன் வருவான் போவான், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் அவன் ஒன்னும் மாறப்போறது இல்லை, அவன் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறத சொல்ற மாதிரியானது பெரும்பாலான பாடல்கள்ல, மருதத்திணை பாடல்கள்ல தலைவன் இப்படிதான் இருந்திருக்கான். சரி. வயல் வெள் ஆம்பல் சூடு தரு புதுப்பூ கன்றுடை புனிற்றா தின்ற மிச்சில் ஓய்நடை முதுபகடு ஆறும் ஊரன் தொடர்பு நீ வெட்கினை ஆயின் என் சொல் கொள்ளல் மாதோ முள்ளையிற்றோயி நீயே பெருநலத்தையே அவனே நெடுநீர் பொய்கை நடுநாள் எய்தி தன் கமழ் புதுமலர் ஊதும் வண்டென மொழிப மகன் என்னாரே. அவன் மகன், நல்மகன் என்று அவனை சொல்ல முடியாது. அவன் ஒரு வண்டை போன்ற இயல்புடையவன். இங்கே வண்டுக்கு வந்து இந்த பூ தான் வேணும், அந்த பூ வேண்டாம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா பூவிலையும் போய் அது வாய் வைக்கும். அது போலதான் தலைவனும். எங்க போனாலும் அவனுக்கு பெண் என்று இருந்தால் அவன் எல்லா இடத்துக்கும் போவான், அவ்வளவுதான். ஆனால் நீ பெருநலத்தவை, முள்ளையிற்றோய், முள் போன்ற அழகிய பற்களை உடையவளே, நீ பெருநலம் உடையவள், நீ இல்லறத்தை பாதுகாப்பவள். அதனால நீ அவனோட மாறுபட்டு அவனோட ஊழல் கொண்டு ஆகப் போவது ஒன்றுமில்லை. அவனை மகன் என்று யாரும் சொல்வதில்லை. மகன்னா நல்ல தலைவன் என்று யாரும் சொல்வதில்லை. அவன் வந்து ஒரு வண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வண்டை போன்ற இயல்புடையவன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால உன்னுடைய ஊழலுக்கு இதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கு. வயல் வெள் ஆம்பல், வயல்ல விளைந்த ஆம்பல் மலர்கள் சூடு தரு புதுப்பூ. நல்ல அழகான ஒரு ஃப்ரேஸ் அது. நீங்க நான் பூ மலர்ந்திருக்கும் போது, பூ மொட்டா இருந்து மலர போற நேரத்துல பாத்தீங்கன்னா பூக்குள்ள ஒரு சின்ன லைட்டா சூடு இருக்கும். அது மல்லிப்பூல நல்லா பார்க்கலாம். மற்ற பூக்களை விட மல்லி வந்து குவியலா நம்ம வாங்கி வந்து வீட்டுல வச்சு கட்டுறோம் இல்லையா, அப்ப பார்த்தோம்னா நல்ல அந்த மொட்டு மலர போற அந்த மொட்டுல ஒரு லேசான சூடு இருக்கும். அந்த சூடுதான் பூவை மலர வைக்க போகுது. அதை எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆம்பல் சூடு தரு புதுப்பூ, லேசான சூடு இருக்கக்கூடிய, அதாவது புது பூ. அது பழைய பூனா அதுல சூடு மங்கிப்படும் இல்லையா. இப்ப அந்த மொக்கா இருக்கக்கூடிய அந்த பூக்கள் பறித்து போடப்பட்டிருக்கிறது. அதை வந்து கன்றுடை புனிற்றா தின்ற மிச்சில், கன்று ஈன்று இருக்கக்கூடிய அந்த தின்ற மிச்சத்தை ஓங்கு நடை முதுபகடு ஆறு மூரன், மீதி அது தின்று போட்ட மீதியை இன்னொரு பகடு வந்து காளை வந்து தின்னக்கூடிய ஊரை சேர்ந்தவன் ஆகிய தலைவன் தொடர்பு நீ வெக்கினை ஆயின், வெகுதல்னா கோபம் கொள்ளுதல். அவனுடைய தொடர்பு இப்போ திரும்பி வந்திருக்கான் வீட்டுக்கு, அவனை பார்த்து நீ கோபம் கொள்ளுவாய் என்றால் இந்த கோபத்தினால எந்த பயனும் கிடையாது. காரணம் அவனுடைய இயல்பு இதுதான். வெகினையாயின் என் சொல் கொள்ளல் மாதோ முல்லையிற்றோ, நான் சொல்வதை கேட்பாயாக. இது தோழி சொன்னதாகவும் இருக்கலாம், காமக்கிழத்தை சொன்னதாகவும் இருக்கலாம். என் சொல் கொள்ளல் மாதோ முல்லையிற்றோயே, நீயே பெருநலத்தையே, நீ பெருநலமுடையவள், வீட்டிலிருந்து அழகுற இல்லறத்தை ஆற்றி கொண்டிருப்பவள், அவனுக்காகவே காத்து கொண்டிருப்பவள். அவனே நெடுநீர் பொய்கை நடுநாள் ஏதி, நெடிய நீர் பொய்கையிலே நடுநாள் பகல்ல போய் தன் கமழ் புதுமலர் ஊதும், ஒவ்வொரு தடவையும் போய் ஒவ்வொரு பொய்கையிலே புதுமலரை உண்ணக்கூடிய வண்டு என்றுதான் அவனை சொல்லுவார்களே ஒழிய அவனை நல்ல தலைவன் என்றோ நல்ல மகன் என்றோ ஒரு குடும்பஸ்தன் என்றோ சொல்ல மாட்டார்கள். எனவே அவன் மேல் நீ ஊழல் கொள்வது என்பது பொருந்தாதது. ஏன்னா அவன் மாற போறது இல்லை. அதனால் என் சொல்லை நீ கேள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் மருதத்திணையினுடைய ஊழல் பரத்தை நிகழ்வதாக தான் இருக்கும் இல்லையா. வேற எதுக்கும் கோபம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் இந்த கோபம் வந்து பருத்தையின் வயிறு பிரிந்து போன தலைவன் மீண்டு வரும்பொழுது காட்டக்கூடிய கோபமா தான் அது இருக்கும். அந்த கோபத்தை காட்டுறது கூட அவளுக்கு பெரிய உரிமையில கிடையாது. அதுதான் நான் 100 பாட்டுல கூட நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அவனோட கோச்சிட்டு நீ என்ன பண்ண போற, எங்க போக முடியும், உன்னால எங்கேயும் போக முடியாது. அவன் இப்படிதான் இருப்பான், நீ அதை பொறுத்துக்கு தான் ஆகணும், வேற வழி இல்லை.
உனக்கு உன்னுடைய தகுதிக்கு இது அழகில்லை, உன்னோட தகுதிக்கு அழகில்லைன்னா உன்னோட உயர்த்தி சொல்றதா இருக்கலாம். ஆனால் இது செய்வதனால உனக்கு என்ன ஒன்றும் ஆக போவதில்லை, அதனால பேசாம விட்டுடு அப்படின்னு சொல்ற மாதிரி பாடல்கள் தான் அதிகம். இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், அவனுடைய வண்டு இயல்பை சொல்லக்கூடிய ஒரு பாடல். வயல் வெள் ஆம்பல் சூடு தரு புதுப்பூ கன்றுடை புனிற்றா தின்ற மிச்சில் ஓய் நடை முதுபகடு ஆறும் ஊரன் தொடர்பு நீ வெக்கினை ஆயின் என் சொல் கொள்ளல் மாதோ முள்ளையிற்றோயே. நீயே பெருநலத்தையே அவனே நெடுநீர் பொய்கை நடுநாள் எய்தி தன் கமழ் புதுமலர் ஊதும் வண்டன மொழிப மகன் என்னாரே. அவனை மகன் என்று யாரும் சொல்வதில்லை அப்படின்றதோட இந்த பாட்டோட நிறுத்திக்கலாம். 291 அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.